இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய குடியரசு தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்குமே இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்முடைய நாட்டிற்காகவும் நம்முடைய நாட்டு மக்களுக்காகவும் குறிப்பாக நம்முடைய நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டினுடைய பெருமையாக இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை, அதற்கு நிறைய ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. இங்கு பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு பல மொழி பேசக்கூடியவர்கள், பல சமயத்தை சார்ந்தவர்கள், பல இனத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அழகான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு நாடாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதற்கு நிறைய ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. பலர் தங்களுடைய சுய லாபத்திற்காக மக்களை பிரித்து ஆளக்கூடிய அந்த காரியத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இதனால் பல பிரச்சனைகள் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கு மனித நேயம் ஒன்றை மட்டுமே நாம் மையமாக வைத்து நாம் எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானத்தோடு வாழ இந்த நாளில் நாம் சிறப்பாக இந்த திருப்பலியில் நம்முடைய நாட்டு மக்களுக்காக நம்முடைய நாட்டிற்காக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். ஜெபிப்போமாக. இறைவா, உமது வியத்தகு திட்டத்துக்கு ஏற்ப எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும் நீ எங்கள் நாட்டுக்காக உம்மிடம் கொண்டு வரும் எங்கள் வேண்டல்களை கனிவுடன் ஏற்றருளும். இவ்வாறு எம் நாட்டு தலைவர்களின் ஞானத்தாலும் குடிமக்களின் ஒருமைப்பாட்டாலும் நல்லிணக்கமும் நீதியும் உறுதிப்படுத்தப்பட்டு மனித வாழ்வு அனைத்தின் மேன்மை காக்கப்படுவதாக உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீயே என் மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயனாக இருப்பாய். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 1-7 மற்றும் 10. அந்நாள்களில் இஸ்ரேல் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதில் அரசரான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும், பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபேசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது, பார்வையற்றவரும் மூடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள், அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சியோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. என் வாக்கு பிறளாண்மையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். 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 முற்காலத்தில் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தே. மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினே. மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினே. என் வாக்கு பிறளாண்மையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வழிமைப்படுத்தும். என் வாக்கு பிறளாண்மையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறளாண்மையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். அவன் கை கடல் வரைக்கும், அவன் வலக்கை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன். அவன் கை கடல் வரைக்கும்,
அவன் வழக்கை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வே. என் வாக்கு பிறழாண்மையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாண்மையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். Alleluia, 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 Alleluia. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 22 30 வரை. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது. சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகிர்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் இறைவார்த்தை பகிர்வில் பங்கு பெற்று அது உங்களுடைய வாழ்வாக்க நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சில பேர் அலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள். பலர் குறுஞ்செய்தியாக அனுப்புகிறீர்கள். பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் நாங்கள் செய்கிற இந்த பணி உங்களுக்கு ஆத்ம திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது என்று அறியும் பொழுது உண்மையிலே எங்களுக்கு அது புதிய உத்வேகத்தை கொடுக்கிறது. கடவுளுடைய ஆசீரோடும் உங்களுடைய ஜெபத்தினாலும் நாங்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்ய உண்மையிலேயே நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது, உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. தொடர்ந்து ஆராதனை டிவிக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் வருகிற இந்த திருப்பலி இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இன்னும் அதிகமாய் பகிர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளில் நாம் குடியரசு தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாம் சுதந்திர தினத்தை பெற்றோம். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டோம். அதன் பின் 1950 ஆண்டு
ஜனவரி 26ஆம் தேதி நமக்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டம், சுய ஆட்சி முறை என்று சொல்லி நாம் குடியரசு தினத்தை இந்த நாளிலே சிறப்பாக அதை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுதந்திரத்திற்காகவும் இந்த ஆட்சி முறைக்காகவும் பாடுபட்ட பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய அந்த உழைப்பினாலும் உயிர் தியாகத்தினாலும் இன்று நாம் சுதந்திரத்தோடு இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதை யாருமே மறுக்க முடியாது. குறிப்பாக குடியரசு தினம் அப்படிங்கும் பொழுது நமக்கு ஞாபகம் வருகிறது டாக்டர் அம்பேத்கர். அவருடைய தலைமையில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆகவே அவருடைய வாழ்வையும் இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நாட்டு தலைவர்கள், இந்த நாட்டில் பல்வேறு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல்வேறு மொழி சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் யாருமே தங்களுடைய ஒரு குழுக்காக, தான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இனத்திற்காகவோ, தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மொழிக்காகவோ, தான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஜாதிக்காகவோ யாருமே இங்கு போரிடவில்லை. மாறாக நாம் எல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த ஒற்றுமை உணர்வோடு இங்கு வாழக்கூடிய அத்தனை பேருடைய நலனுக்காகவும் தான் அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். ஆனால் இன்று எப்படி மாறி போய் இருக்கிறது என்று சொன்னால், தலைவர்களை தங்களுடைய ஜாதிய தலைவர்களாக உருவாக்கி கொண்டு எல்லா மக்களுக்கும் பொதுவான தலைவர்களை நான்லாம் சின்ன வயசில் இருந்தெல்லாம் தலைவர்கள் ரொம்ப பிடிக்கும். நாம் பாடத்தில் படிக்கும் பொழுது அவர்கள் பிடித்த தலைவர்களாக மாறி போகிறார்கள். அவர்களுடைய அட்டைப்படங்களை வைத்தது உண்டு, அவர்களை கட் பண்ணி ஒட்டி கொண்டது உண்டு. இப்படியாக அவர்களை பற்றி பெருமையாக பேச்சு போட்டிகள் எல்லாம் பேசியது உண்டு. இப்படியாக நாம் பார்த்து பெருமையாக நினைத்த தலைவர்களை எல்லாம் இன்று ஜாதிய தலைவர்களாக உருவாக்கி கொண்டு பெரியவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்பது உண்மையிலே மன வருத்தத்திற்கு ஒன்றாக இருக்கிறது. சிறுவர்களுக்கு இந்த வித்தியாசம் எல்லாம் தெரியாது. வளர வளர பெரியவர்கள் இன்று அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்னொரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய தலைவராக ஒருத்தரை அடையாளப்படுத்தும் பொழுது அதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவரை பற்றி இழிவாக பேசுகிறார்கள், கொச்சைப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவது என்பது, நாட்டிற்காக தங்களையே அர்ப்பணித்த அவர்களுடைய அந்த வாழ்வை கொச்சைப்படுத்துவது என்பது உண்மையிலேயே வருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு கட்சி ஒரு தலைவரை முன்னிலைப்படுத்துகிறது என்று சொன்னால், தலைவர்கள் அவர்களெல்லாம் நம்மை போல மனிதர்களாக இருந்தவர்கள்தான். அவர்களுக்கும் குறைபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் நம்முடைய மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நினைத்து பார்க்காமல் அவர்களுடைய சிலைகளை சேதப்படுத்துவதும் அவர்களை பற்றி அவதூறு பரப்புவதும் உண்மையிலேயே நம்முடைய நாட்டிற்கு உகந்ததாக, நம்முடைய ஒற்றுமைக்கு உகந்ததாக இங்கு இருப்பது இல்லை. அன்பிற்குரியவர்களே, சமீபத்தில் கூட ஒரு திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படம் அது படமாக பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். அதை பற்றி நான் பேசவில்லை. மாறாக அதனுடைய மையமாக நம்முடைய தமிழ் மொழியை மையப்படுத்தி தமிழ் மொழிப்போர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1964 60களில் நடந்தது. 64 குறிப்பாக பல்வேறு தமிழர்கள் நம்முடைய மொழியை காக்க வேண்டும் என்று சொல்லி உயிரை கொடுத்தார்கள். குறைந்தபட்சமாவது அந்த படத்திற்கு தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே ஆதரவு கொடுத்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய வன்மத்தையும் தங்களுடைய வேறு காரணங்களுக்காக அதன் மீது இருக்கக்கூடிய வெறுப்புணர்வையும் காட்டி அதை புறக்கணித்தார்கள். அது நம்முடைய தமிழை மையப்படுத்தியது என்பதற்காக கூட நாம் ஓரளவுக்கு அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கி வடக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மாநிலமுமே தனக்கென்று ஒரு மொழியை கொண்டிருக்கிறது. ஆனால் அது இன்று மறைக்கப்பட்டு அது ஒரே ஒரு மொழி மட்டும் இன்று ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த நிலை நமக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பலர் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்று நம்முடைய தமிழ் மொழியை தமிழ் மொழியாகிய நம்முடைய மொழியை நாம் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறோம். இன்றளவும் நம்முடைய மொழி இங்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆதிக்கத்தை தடுப்பதற்காகத்தான் பலர் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து பொது காரியங்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து தியாகம் செய்த தலைவர்களை, இறந்த தலைவர்களை, குறிப்பாக இப்போ வாழக்கூடிய தலைவர்கள், கண்டிப்பாக பொது வாழ்க்கைக்கு நாம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் விமர்சனங்களை நாம் தவிர்க்கவே முடியாது. அப்படியாக அது எல்லாருக்குமே உண்டு.
ஆனால் இறந்த தலைவர்களை அவர்களுடைய தியாகங்களை கொச்சைப்படுத்துவது முடிந்தளவு நாம் தவிர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே அதை, இந்தியர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நான் சொன்னேன்ல, தலைவர்கள், இன்றைய தலைவர்கள் ஒரு பொது காரியத்திற்கு நாம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பல்வேறு விமர்சனத்திற்கு நாம் உள்ளாக வேண்டியது இருக்கிறது. அப்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுமே ஒரு பொது காரியத்தில் வரும்பொழுது, மக்களுடைய நலனுக்காக வரும்பொழுது அவர் பல்வேறு விமர்சனங்களை சந்தித்தார். அவரை எப்படியெல்லாம் வீண்பழி சுமத்தி அவரை விமர்சனத்திற்கு உட்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் வந்து சனிக்கிழமை அந்த திருப்பள்ளியில் அந்த இறைவார்த்தை பகிர்வில் நம்ம பார்த்தோம். இன்று குறிப்பாக அதில் ஒரு காரியம்தான் ஒன்று. குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து பெயல்செபூலை கொண்டு, பேய்களின் தலைவன் பெயல்செபூலை கொண்டு தான் பேய்களை விரட்டுகிறார் என்று சொல்லி விமர்சனத்திற்கு உட்படுத்துகிறார்கள். அப்போது அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்கிறாரு. தனக்கு எதிராக தானே பிளவுபட எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. எப்படி ஒரு சாத்தானுக்கு எதிராகவே செயல்பட முடியும்? அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், எந்த ஒரு நாடும் தனக்கு எதிராக செயல்படும் பொழுது அது பிரிந்து போகும், பிளவுபடும். எந்த ஒரு வீடும் அப்படித்தான். இது ஒரு குடியரசு தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளில் இது நம்ம ஒரு மிகப்பெரிய பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று ஆங்கிலேயர்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொண்டோம். இன்று இந்தியர்களாகிய நாமே நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று பல தலைவர்கள், இன்று ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மக்களுக்குள்ள ஒற்றுமையை குலைத்து அவர்களுக்குள்ள பகையை உருவாக்கி அவர்களை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்து அதில் குளிர் காயக்கூடிய பலர் இன்று இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது நமக்கு எதிராக நாமே பிளவுபடுவோம் என்கிற மிகப்பெரிய எச்சரிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு சொல்வதாக பார்க்கிறோம். இது நம்முடைய வீட்டிலையும் இருக்கிறது. நாமளே நம்ம பிள்ளைகளை பற்றி வெளியில் வந்து சொல்லும் பொழுது, நம்முடைய கணவனோ மனைவியோ பெற்றோர்களை பற்றி குறை கூறும் பொழுது நம்ம குடும்பத்துக்கு எதிராக நாம் என்ன பண்ணிக்கிறோம், பிளவுபட்டு கொள்கிறோம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள இன்னைக்கு சொத்து தகராறில் பலர் இன்னைக்கு வந்து ஒற்றுமையோட வாழ போகிறது ஒரு வாழ்க்கை. ஆனால் அதில் ஒற்றுமையோடு வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியமெல்லாம் இல்லாமல் பணத்தை மட்டுமே மையப்படுத்தி அதன் அடிப்படையில் தங்களுடைய உறவுகளை அறுத்து எறிவதும், அவர்களுக்கு எதிராக வந்து கலவரங்களை உருவாக்குவதும், அவர்களை அடிக்கிறது, அவர்களுக்கு எதிராக விமர்சனங்களை உட்படுத்துவது, வீண் பழி சுமத்துவது, இப்படியாக பல்வேறு காரியங்களை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த குடும்பமும் பிளவுபடும் அப்படிங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக அவர் மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்கிறார். ஒரு நல்ல காரியத்தை, தூய ஆவியினுடைய தூண்டுதலால் செய்யக்கூடிய காரியத்தை நீ கொச்சைப்படுத்தும் பொழுது, விமர்சனத்திற்கு உட்படுத்தும் பொழுது அந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியினுடைய 2வது பகுதியில் சொல்றார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார், அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுக்கிறார். தூய ஆவியாருக்கு எதிரான பாவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? திருச்சபை நமக்கு பாவத்தை வந்து வகைப்படுத்துகிறது. நம்ம மறைக்கல்வியிலெல்லாம் படித்திருக்கிறோம். ஜென்ம பாவம் அது நம்ம பிறக்கும் பொழுதே வந்து விடுகிறது. திருமுழுக்கில் நாம் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்து பர்சனல் சின், ஆக்சுவல் சின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய செயல்பாடுகளினால், இந்த பூமியில் நாம் வாழும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்களினால் நாம் பெற்றுக்கொள்கிற பாவங்கள் அதில் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று மார்டல் சின் அப்படின்னு சொல்லுவாங்க, சாவான பாவம். இன்னொன்று வீனியல் சின் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் தெரியாமல் செய்யக்கூடிய பாவம். நான் மனம் வருந்தும் பொழுது அதிலிருந்து நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன். சில பாவங்கள் நாம் தெரிந்தே செய்யக்கூடிய பாவங்கள், அதிலிருந்து நமக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று வெளிப்படுத்துகிறார். தூய ஆவிக்கு எதிராக செய்யக்கூடிய பாவத்திற்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. வேறு எந்த பாவத்திற்கு வேண்டுமென்றாலும் உனக்கு மன்னிப்பு வழங்கப்படும், ஆனால் இந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம எல்லாருக்குமே பக்குன்னு இருக்கும். நம்ம எல்லாருமே பாவம் செய்கிறோம். இப்போ எந்த பாவம் எதில் அடங்கும் தெரியலை. நம்ம எந்த பாவத்தை தூய ஆவியானவருக்கு எதிராக செய்த பாவமாக நினைத்து கொள்வது? ஆண்டவரே, நான் இன்னும் மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தை செய்து விட்டேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே பயந்து கொண்டு இருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, தூய ஆவிக்கு எதிரான செய்யக்கூடிய பாவம் என்பது நான் தெரிந்தே கடவுளுடைய அருளை மறுப்பது, நான் தெரிந்தே கடவுள் எனக்கு கொடுக்கிற மீட்பை மறுப்பது. கடவுளுடைய மீட்பு இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சால்வேஷன் அப்படிங்கிறது, சால்வேஷன் ஹிஸ்ட்ரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மீட்பின் வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
கடவுள் பல்வேறு வகையில் பல்வேறு நபர்கள் மூலமாக அவர் தேர்ந்து கொண்ட மக்களை, அவருடைய பிள்ளைகளை மீட்டுக்கொள்வதற்காக பல காரியங்களை செய்கிறார். இறுதியில் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகிறார். அவர் சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்கிறார், நமக்கு மீட்பை கொடுக்கிறார். அங்கே அந்த மீட்பு நிறைவடைந்து விடவில்லை. அது ஒரு நிறைவாக இருந்தாலும் அதனுடைய நீட்சி இன்றளவும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த மனித குலம் இங்கு வாழும் வரைக்கும் அந்த மீட்பு, கடவுளுடைய மீட்பு நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய வார்த்தையை பலர் நமக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக பல்வேறு வெளிப்பாடுகளை கடவுள் நம்முடைய சமூகத்தில் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்போ அதை நம்ம தெரியலை, அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பரிசுத்த ஆவியை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஞானத்தை கொடுப்பவராக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியினுடைய கனிகளை, கொடைகளை பற்றி நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5:22 தூய ஆவியானவருடைய கனிகளை வாசிக்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் திருமுகம் 12:4-11 தூய ஆவியானவருடைய கொடைகளை நாம் வாசிக்கிறோம். அதில் தூய ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், புரிந்து கொள்ளக்கூடிய திறமையை கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கக்கூடிய திறமையை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், நாம் பக்தியோடு இருப்பதற்கு நமக்கு வழி செய்கிறார், கடவுள் மீது அச்சம் கொண்டு வாழ நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் தூய ஆவியானவருடைய கொடைகளாக நாம் பார்க்கிறோம். அதே போல் தூய ஆவியானவருடைய கனிகளாக நாம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பார்க்கும் பொழுது அன்பு, பரிவு, நன்னயம், பொறுமை, அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இப்படியாக 9 கனிகளை தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போது கடவுள் வெளிப்படுத்துகிற மீட்பை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் தூய ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கொடுக்கிறார். ஆனால் நான் புரிந்து கொண்டும் எனக்கு இது கடவுளுடைய வெளிப்பாடு, அவருடைய அருள் எனக்கு இதன் மூலமாக வருகிறது, அவருடைய மீட்பு எனக்கு வருகிறது என்று சொல்லி தெரிந்தும் கூட நான் அதை மறுக்கிறேன் என்று சொன்னால், அதை ஒதுக்குகிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய தூய ஆவியானவருக்கு எதிரான செயலாக மாறிப்போகிறது. அது சாவான பாவமாக, மன்னிக்க முடியாத ஒரு பாவமாக நமக்கு வந்து சேருகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த தூய ஆவியானவருடைய கனிகளாக நாம் பார்த்தோமே, இந்த அன்பு, இந்த நன்னயம், தன்னடக்கம், பரிவு, பொறுமை, இது அனைத்திற்கும் எதிராக நாம் செய்யக்கூடிய செயல்கள் தூய ஆவியானவருக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம், அதே பகுதியில் நாம் வாசிக்கிறோம், நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி, சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், இவை அனைத்துமே நாம் தூய ஆவியாருக்கு எதிராக செய்யக்கூடிய தவறுகளாக, பாவங்களாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய இச்சையின் காரணத்தினால், நம்முடைய ஊனியல்பின் காரணத்தினால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே தூய ஆவியானவருக்கு எதிராக செயலக்கூடிய செயல்பாடுகளாக, காரியமாக பார்க்கப்படும் பொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த எச்சரிக்கைக்குள்ளே உட்படுகிறோம். நமக்கு மன்னிப்பே கிடையாது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே குடியரசு தினத்தை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது தொடக்கத்திலே பார்த்தோம், நம்முடைய நாட்டிற்கு எதிராக, நம்முடைய சமூகத்திற்கு எதிராக, நம்முடைய குடும்பத்தில் நாம் பிளவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால் அது தூய ஆவியானவருக்கு எதிரான காரியமாக அமைகிறது. பொது காரியங்களுக்காக தங்களையே அர்ப்பணிக்கக்கூடிய தலைவர்களை கொச்சைப்படுத்துகிறோம், அவர்களை பொய்யாக விமர்சனத்திற்கு உட்படுத்துகிறோம் என்று சொன்னால், நம்முடைய பொறாமையினுடைய காரணமாக அடுத்தவர்கள் மீது இது பொய் என்று தெரிந்தே நாம் வீண் பழி சுமத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தெரிந்தே செய்கிறோம் என்று சொன்னால் அது தூய ஆவியானவருக்கு எதிரான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்யும் பொழுது நமக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லி எச்சரிக்கையை கொடுக்கிறார் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பிற்குரியவர்களே, நாம் கண்டிப்பாக அதில் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்முடைய பலவீனத்தினால் நாம் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம், பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் கடவுள் அருளக்கூடிய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வமாக இருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த நாள் முதல் கடவுளை நீ கொடுக்கக்கூடிய இந்த மீட்பை நான் மறுக்க மாட்டேன், நீ கொடுக்கக்கூடிய அருளை நான் மறுக்க மாட்டேன், ஆண்டவரே மனமாற்றத்திற்காக என்னையே நான் தயார் செய்வேன், பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி நாம் வாழும் பொழுது இந்த எச்சரிக்கையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறோம், இந்த சாபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை பெற்று கடவுளிடம் மீண்டும் இணையக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். என்னை தந்தே
எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறர் அன்பு பணி செய்யவே. என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன் என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறர் அன்பு பணி செய்யவே. என் இயேசுவே என் ஜீவனே உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே என் ஜீவனே உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன் என் வாழ்வை பலியாக்கவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தங்கள் அர்ப்பணத்தின் அடையாளமாக உமக்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். எங்களது இறைப்பற்றுள்ள காணிக்கை உம் திருமகனின் நிலையான பலியோடு ஏற்றுக்கொள்ளப்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக நம் நாட்டினுடைய குடியரசு தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த அப்பரசத்திலே நம்முடைய நாட்டையும் நம்முடைய நாட்டினுடைய தலைவர்களையும் ஒப்பு கொடுத்து அவர்களுடைய சிறப்பான ஆட்சி முறைக்காக, நாட்டு மக்களுடைய நலனுக்காக அவர்களுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த அப்பரசு தலைவர்களை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தும்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி இதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் அளிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருள்ளும் திருத்தமே திருக்கும் தன்னைக்குள்ளாக்காமலும் பரிவிறக்கத்தின் மனதுக்கும் விடலுக்கும் பாதாப்ப நலமளிக்கும் அருமந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தமை காத்து மித்திய வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொண்டுள்ளோம். பணியில் அவர் காட்டிய எடுத்துக்காட்டை நாங்கள் பின்பற்றவும் விண்ணரசில் நுழைந்திட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிறப்பு ஆசீர் பெற அனைவரும் தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒரே குடும்பமாக இணைக்கப்பெற்ற நாடாக திகழ நம்மை அழைத்த தந்தையாகிய கடவுள் நீங்கள் நம்பிக்கையில் உறுதியும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியும் அன்பு செயலில் ஈடுபாடும் கொண்டிருக்க செய்வாராக. ஆமென். நம் வாழ்வில் பங்கேற்க வந்த இறைமகன் உங்கள் உதட்டாலும் உள்ளத்தாலும் வாழ்வாலும் நீங்கள் அவரை போற்றும் பொருட்டு விண்ணக அருளை நிறைவாக பொழிவாராக. ஆமென். தந்தை மகன் ஆகியோரின் அன்பின் பிணைப்பான தூய ஆவியார் தமது அன்பில் எல்லா குடிமக்களையும் ஒன்றுபடுத்தி தங்கள் ஏக்கங்களின் உண்மையான நிறைவை அவர்களுக்கு வழங்குவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.